வணக்கம் நண்பர்களே. உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸில் 122 பேர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு போனவங்க நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வரும்பொழுது அந்த நெரிசலில் சிக்கி 122 பேருங்க. ஒருத்தர் 2 பேரில் 122 பேர். இந்த 122 பேர் செத்ததை யாரும் ஒரு பெரிய நிகழ்வாக எடுத்துக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரயில் விபத்தில் 15 பேர் செத்துட்டாங்க, 5 பேர் செத்துட்டாங்க, 8 பேர் செத்துட்டாங்க, 10 50 பேர் செத்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிடும். கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 50 பேர் செத்துட்டாங்க, 65 பேர் செத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுவாங்க. பார்த்துங்க, தேவையில்லாமல் வார்த்தைகள்லாம் புகுத்தி அது ஒரு பெரிய, அதாவது என்னமோ உலகத்தில் வேறு எங்கேயுமே எதுவுமே நடக்காத மாதிரியும், இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி தவறுகள் நடக்கிற மாதிரியும் பேசுவாங்க. ஆனால் அதாவது கள்ளச்சாராயத்தை போய் குடித்து இறந்து போயிடுவோன்னு தெரிஞ்சு, அதாவது கள்ளச்சாராயம் உடலுக்கு நல்லதில்லைன்னு தெரிஞ்சே அது குடித்து அதில் எத்தனால் அதிகமாக இருந்ததுனால இறந்து போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 122 பேர் எதுவுமே செய்யாமல், அதாவது எந்த விதமான தவறான ஒரு இதுவே இல்லை. அது ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு போய் 122 பேர் வெளியில் வராமல் கூட்ட நெரிசலில் போய் இருந்திருக்காங்க அப்படின்னா, இறந்தவர்களின் எண்ணிக்கை 122னா அதில் பங்கெடுத்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை இருந்திருக்கும்? இப்போ 122 பேர் நெரிசலே செத்துருக்கான் அப்படின்னா அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? நன்றாக சிந்திச்சு பாருங்கள் மக்களே. இப்போது நான் ஏற்கனவே 2-3 காணொலியில் சொல்லியிருக்கிறேன். நான் வெங்காய வியாபாரம் பண்ணுறேன், அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். காஜா மலையில் வெங்காய வியாபாரம் பண்ணுறதில் நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தங்க பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்காங்க. பாத யாத்திரை போனவங்க முன்னாடி அவர்களுடைய வண்டி 4 வீலர் போயிருக்குது, குட்டி யாரன்னு சொல்லமுல அந்த வண்டி. பின்னாடி வந்த வண்டி என்ன பண்ணிச்சு? மோதிருச்சு. பின்னாடி நடந்து வந்தவங்க மேலே மோதி இருக்குது. மோதினதில் இந்த அக்காவுக்கு மட்டும் பலத்த அடிபட்டு மூளையில் பிரச்சனையாகி, அப்புறம் பெரிய மருத்துவ கல்லூரியில் காவேரி மெடிக்கல் சென்டர்னு சொல்லிட்டு அதில் கொண்டு போய் சேர்த்து நிறைய பணம் செலவு பண்ணதுக்கப்புறமா அந்த அக்கா நார்மலுக்கு வரலைங்க. முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போயிருக்குது. முருகன் நம்மளுடைய தமிழ் கடவுள் என்பதில் மாற்று கருத்து இல்லை, தமிழர்களின் கடவுள் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த முருகன் கூட காப்பாற்றலை பாருங்கள் அந்த அக்காவை. இப்போ வந்து பேச்சு துணையே அதாவது ரொம்ப பேச மாட்டாங்க, கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அக்கா இந்த ஆக்சிடென்ட்னால மூளையில் அடிபட்டு அவர்கள் கிட்டத்தட்ட ஹோமா ஸ்டேஜ் வரைக்கும் போய் மீண்டு வந்து நடவடையாக தான் இருக்கிறாங்களே தவிர அவர்கள் கியூர் ஆகலை. ஒரு அம்மா அதே காஜாமலை ஏரியாவில் தான் ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மாடு தினமும் மாடு, அது பசு மாடு நினச்சிக்கிட்டு, பசு மாடு தான் அது, பசு மாடு அப்படிங்கிறதுனால அதுக்கு புல்லு கில்லு கொடுத்து அது மண்டையை அப்படி தடவி சாமி கும்பிடுவாங்க. இப்படி அப்படி மண்டையை தொட்டு அப்படி சாமி கும்பிடுவாங்க. அது பசு மாடு தாங்க, ஆனால் மிருகம். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு அதுக்கு தெரியாது. இப்படியே ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த மாடு அடிக்கடி வரும், இவங்க பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணிச்சு? குத்தி தூக்கி போட்டுருச்சு. அந்த அம்மாவுக்கு குடல்லாம் வெளியே வந்துருச்சு. அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அந்த அம்மாவினுடைய அதுக்கப்புறம் உள்ள நிலை வந்து எனக்கு தெரியாது. ஒரு 5 அறிவு கூட இல்லாத ஒரு மிருகத்துக்கிட்ட போய், ஒரு மாட்டுக்கிட்ட போய் நீ வந்து அதில் வந்து சாமியாக நினச்சிக்கிட்டு அதை தொட்டு கும்பிட்டா என்ன அர்த்தம்? ஏன் உள்ளர அத்தனை சாமி இருக்குன்னு சொல்ல? 30 முக்கோடி தேவர்கள் 44 கோடி ரிஷிமார்களும் அந்த பசுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. தலையில் கொம்பில் ஆரம்பித்து வால் வரைக்கும் சாமி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் ஒரு சாமி கூட அந்த அம்மாவை காப்பாற்றக்கூடாது? ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி அந்த கூட்டத்தில் 122 பேர் செத்துருக்கான் அப்படின்னா அந்த ஆன்மீக சொற்பொழிவு இந்த நாட்டுக்கு தேவையா? அந்த கேடுகட்ட கேவலமான ஆன்மீக சொற்பொழிவு இந்த நாட்டுக்கு தேவையா? அதை கேட்க போனதுனால தான் 122 பேர் செத்துருக்காங்க.
இல்லை, அந்த ஆன்மீக மானங்கெட்ட அந்த ஆன்மீக சொற்பொழிவை கேட்க போனதுனால 122 பேர் செத்துருக்காங்க. அந்த இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு யார் ஆறுதல் சொல்வது? மாநில அரசு 2 லட்சமும் ஒன்றிய அரசு 2 லட்சமும் கொடுக்குறேன்னு சொல்லிருச்சு. உத்தரப்பிரதேச மாநில அரசு 2 லட்ச ரூபா யோகி சொல்லிட்டாரு. ஆதித்யநாத். ஒன்றிய பிரதம அமைச்சர் அவர் 2 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அவர் அவ்வளோதான் செய்ய முடியும். சரி, இந்த ஆளுங்கட்சிக்காரங்க 2 லட்ச ரூபா தராங்களே, அந்த குடும்பத்திற்கு போதுமா? இதுக்கு உயர்மட்ட குழு விசாரணை அது முதல்ல, அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறதாக இன்னைக்கு கூட நியூஸ் வந்திருக்கு. உயர்மட்ட குழு விசாரிச்சு நீ என்ன பண்ண போற? செத்ததுக்கு அப்புறம் விசாரிச்சு என்ன பண்ண போற? சிபிஐ விசாரிச்சு என்ன பண்ண போற? அவன் தான் ஒருத்தன் ஒரு பரதேசி, ஒரு பஞ்ச பரதேசி. அவன் தான் பாலுங்கிணத்துல உழுவுறது கூட லாய்க்கில்லை. அவனெல்லாம் தூக்கி பாலுங்கிணத்துல போட்டால் கூட அந்த பாலுங்கிணத்துல இருக்கிற தண்ணி கூட கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு பாலுங்கிணத்துல உழுவ கூட லாய்க்கில்லாத ஒரு பஞ்ச பரதேசி ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிறான், நான் சொற்பொழிவாற்றேன்னு கூப்பிடுறான் அப்படின்னா அதை நம்பி போன மக்களை குறை சொல்வதா? அந்த அழைத்த மூதேவியை குறை சொல்வதா? இல்லை அந்த மக்களை அதே நிலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை, அந்த ஊர் அரசியல் தலைவர்களை குறை சொல்வதா? யாரங்க குறை சொல்றது? நீங்க நல்லா கேட்டு பாருங்க. நீங்க 122 பேருங்க. அந்த குடும்பங்கள் என்ன பாவங்க செஞ்சிச்சு? அதுல எத்தனை ஆம்பளைங்க, எத்தனை பொம்பளைங்க, எத்தனை குழந்தைங்க? அந்த நியூஸ்லாம் எதுவுமே வரவே இல்லை, வரவே வராது. வந்தால் அதெல்லாம் ஒரு ஆன்மீக இஷ்யூ ஆயிரும். ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு பேச்சா போயிடும். ஏன் இந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு மக்கள் விழிப்படைய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அப்படியே போட்டு அமைக்கிடுவாங்க பத்திரிக்கைக்காரங்க. அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற அந்த பத்திரிகைகள் பூரா அப்படியே போட்டு அமைக்கிடுவாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன் 122 பேர் செத்தாங்க, எதனால செத்தாங்க, அந்த 122 பேர் சாகிற அளவுக்கு அந்த ஆன்மீக சொற்பொழிவை நடத்த வேண்டுமா, அது தேவையா இந்த நாட்டுக்கு, அப்படிங்கிற வாதங்களும் விவாதங்களும் வந்துடும். அதனால அப்படியே பூசி மொழிகி அப்படியே மறைச்சிடுவாங்க. 122 பேர் அந்த குடும்பம் ஸ்வாகா தான். ஸ்வாகா ஸ்வாகா ஸ்வாகா. போனதுனால என்னங்க புண்ணியம்? ஆன்மீக சொற்பொழிவு, கடவுள்களை பற்றி பேசியிருப்பாங்க, கடவுள்களுடைய திருவிளையாடல்களை பற்றி பேசியிருப்பாங்க. சரி, பேசுனான்னு அவன் பேசுகிறான், அந்த பரதேசி பேசுகிறான்னு வைங்க. கேட்க போனவங்களை ஏன் அந்த கடவுள் காப்பாற்றலைன்னு கேட்கணும்ல, நம்ம கேட்கணும்ல. கடவுள் 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 சாமி சாமின்னு போய் சாமி கும்பிட்டீங்களா? அந்த சாமி அவனை காப்பாற்றலையா? சாமி அவனை காப்பாற்றலையே. 122 பேர் அநியாயமாக செத்து போயிட்டாங்களே. எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள், எத்தனை ஆண்கள், எத்தனை இளைஞர்கள், எத்தனை இளைஞர்கள்? அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? 4 லட்ச ரூபா கொடுத்துட்டா அது சரியாக போயிருமா? 4 லட்ச ரூபா கொடுத்தா அந்த குடும்பம் சுபிட்சமாயிருமா? இழந்த உறவுகள் வந்துருமா? அந்த பாசம் வந்துருமா? எத்தனை குழந்தைகள் தாயை பிரிஞ்சு எத்தனை குழந்தைங்க தவிக்கிறாங்கன்னு தெரியலையே. தகப்பனை பிரிந்து எத்தனை குழந்தைகள் தவிக்குது, தட்டுக்கட்டு தடுமாறி நிற்க போகுதுன்னு தெரியலையே. எத்தனை குழந்தைகளை இழந்து விட்டு எத்தனை பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள், அவங்க வீட்டில் இருக்கிற உறவுகள்லாம் எத்தனை பேர் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு கிடக்க போகிறாங்கன்னு தெரியலையே. இந்த சோகத்தை மீட்டு தர முடியுமா அந்த 4 லட்ச ரூபாயில்? கேவலமாக 4 லட்ச ரூபா தரீங்க, நீ 2 லட்சம், அந்த ஆள் 2 லட்சம் தர்றாங்க. 4 லட்சம் எதுக்கியா? தலைக்கு தலைக்கு 4 கோடி 5 கோடி கொடு. ஏன் இன்னைக்கு இந்த ரோடு ஊழல் போட்டு 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு சம்பாரிச்சிங்களே, ஊழல் பண்ணீங்களா, அந்த பணத்தெல்லாம் எடுத்து கொடுங்கய்யா. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானே, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானேயா. அப்போ நாடு எந்த திசையில போயிட்டு இருக்குது, எங்க போய்கிட்டு இருக்குது? இன்னும் அந்த மூட பழக்கங்களை இந்த ஆன்மீகங்கிற பேர்ல, இந்த சாமிங்கிற பேர்ல தவறான ஒரு மூட பழக்க வழக்கங்களை புகுத்தி அந்த 122 பேரை கொண்டு இருக்குது. இதற்கு ஆன்மீகம் தான் காரணம். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அறியாமை தான் காரணம். அறியாமையில் இருக்கிற மக்கள் தான் காரணம். மக்களை அறியாதவர்களாக வைத்திருக்கக்கூடிய, அறியாமையில் வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் காரணம். மக்களை அறியாமையில் வைத்திருக்கக்கூடிய அதற்கு யாரு காரணம்? அந்த அரசு காரணம். அந்த அரசு, அந்த ஊரோட, அந்த நாட்டினுடைய அரசியல் காரணம். இந்தியாவில் மட்டும்தாங்க இந்த மாதிரி கேவலமான சமாச்சாரம் நடக்கும். எதுக்காவது பாத யாத்திரை போவான், திடீர்னு பாலம் உளுந்து 100 பேர் செத்து போவான், 50 பேர் செத்து போவான். ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து முடிச்சிடுவாங்க கதையை. ஏன் போகணும்? அதுக்கு தான் சொன்னார் பெரியார்,
கடவுள் இல்லை இல்லை இல்லை, கடவுள் என்று ஒன்று இல்லை. எங்கங்க இருக்குது? அதாங்க சிம்பிளாக கேட்குறோம் நாங்கள்லாம் கேள்வி. ஆன்மீகவாதிகள்லாம் வந்து நாத்திகவாதிகள்லாம் ஆன்மீகவாதிகளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நாமே ஒரு சிலையை செஞ்சுட்டு நாமே அதுக்கு மந்திரம் சொல்லி அதுக்கு உயிர் கொடுக்குறோன்னு சொல்லி 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 அதுக்கு மூடப்பழக பார்த்த அந்த சிலை வந்து உயிர் கொடுத்து எழுந்துச்சி விளையாடணும்ல, எழுந்துச்சி பேசணும்ல, ரிப்ளை பண்ணணும்ல, அதெல்லாம் பண்ணாது. அப்புறம் எதுக்கு நீ உயிர் கொடுக்குற? நீ உயிர் இருக்கா அப்போ அது சிலைக்கு? அப்போ அந்த சிலைக்கு உயிர் இருக்குதுனாக்கா அந்த சாமிக்கு உயிர் இருக்குன்னா 122 பேரில் ஒரு 50 பேர்த்தையாவது காப்பாற்றிருக்கலாம்ல, ஏன் காப்பாற்றலை? அப்போ அந்த சிலைக்கு உயிர் இல்லைல்ல. உயிர் இல்லாத சிலையை போய் நீ கும்பிட்றதுனால தானே உனக்கு இந்த சாவு. எவனோ ஒரு மூதேவி கூப்பிட்டானா ஆன்மீக சொல்லி நீ போய் உட்காந்துருக்கிற. அது போகிறதுனால நமக்கு என்ன பயன்? சரி, அந்த ஆன்மீக சொற்பொழிவு கேட்டால் உனக்கு சோறு வந்துடுமா? குழம்பு வந்துடுமா? சரிசி எடுத்து இப்படி போட்டோன்னே சோறாயிருமா? தண்ணி எடுத்து இப்படி ஊற்றுனோன்னா குழம்பாயிருமா? வெந்தா தானே, வேக வைக்கணும் தானே, உழைச்சா தானே சோறு, கஷ்டப்பட்டா தானே சம்பளம், கஷ்டப்பட்டா தானே காசு, கஷ்டப்பட்டா தானே ஊதியம், உழைச்சா தானே ஊதியம். இப்போ உழைக்கணும்ல. சாமி சாமி சாமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது சாமி எப்படி சோறு போடும்? சாமி பேரை சொல்லிட்டு வீட்டில் 10 நாள் படுத்து கிடந்தாங்க, சோறு போடுது. சோறு யார் கொடுப்பாங்க? அவனன்றி ஓரணும் அசையாதுன்னு சொன்னவன் அத்தனை பேரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அவனன்றி ஓரணும் அசையாது, ரைட்டு. வீட்லேயே படுத்து கிடக்குறான், வேலைக்கே போகாமல். அவனுக்கு சோறு யாரையா போடுறது? வேலைக்கு போனால் தானே காசு, வேலைக்கு போனால் தானே ஊதியம், வேலைக்கு போனால் தானே சம்பளம், எல்லாம் ஒன்று தான். அது எங்களுக்கும் தெரியும். இந்த ஈர வெங்காயமெல்லாம் பேசுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அப்போ சாமி கும்பிட்றதுனால என்ன பிரயோஜனம் சார்? ஆன்மீகங்கிறது அவனுடைய சொந்த விஷயம். அது வந்து மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வரைக்கும் அது சொந்த விஷயம். 122 பேர் இறந்துட்டாங்களா, அதுக்கு காரணம் வேணும்ல சார்? அதை வந்து நம்ம பேசணும்ல சார்? அப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்ல சார்? நீ 2 லட்சம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? உயர்மட்ட குழு விசாரணைக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? சிபிஐ விசாரணைக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த மக்களுக்கு அறிவு வர மாதிரி, தெளிவு வர மாதிரி ஆன்மீகத்தை ஒழிச்சிருங்கய்யா. ஆன்மீகங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஹம்பக்கு. கடவுள் என்று ஒன்று இல்லை, மனத்திருப்திக்காக கும்பிடுறோம், அவ்வளவுதானே ஒழிய இறைவனால் ஆகாது முயற்சி அப்படின்னு சொல்லி திருவருவிலே சொல்லிடுவார். இறைவனால் எந்த முயற்சியும் திருவினை ஆகாது. அதனால அந்த மக்களுக்கு அறிவை கொடுங்க, கல்வியை கொடுங்க, விழிப்புணர்வை கொடுங்க, சமூக விழிப்புணர்வை கொடுங்க, ஆன்மீக விழிப்புணர்வை கொடுங்க, மூட பழக்க வழக்கத்தை ஒழியுங்க. அதை விட்டுவிட்டு திருப்பி செத்து போனவனுக்கு காசை மட்டும் கொடுத்துவிட்டு 2 லட்சத்தையும் 2 லட்சம் வச்சுட்டு எத்தனை நாளைக்கே சாப்பிடும் அந்த குடும்பம்? ஒரு தகப்பனை இருந்த குடும்பம் 2 லட்சம் ரூபாயை விற்றுக்கிட்டு என்ன செய்யும்? என்ன சாதிக்கும்? என்ன செய்ய முடியும்? அதே தகப்பன் உயிரோடு இருந்தாக்கா மாதம் ஒரு குறைச்சல் வச்சுட்டாலும் ஒரு 20,000 சம்பாரிச்சு கொடுப்பான்ல. ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு 20,000னா? 10 வருஷத்துக்கு உழைச்சாரு என்னாச்சு? நீ ரொம்ப ஈஸியாக 2 லட்சத்தை கொடுத்துட்டு காரியத்தை முடிக்கலான்னு பார்க்குறீங்க. நீ 2 லட்சம், அந்த ஆள் 2 லட்சம், மத்தியில் 2 லட்சம், மாநிலத்தில் 2 லட்சம் கொடுத்தா போயிடுமா? அந்த குடும்பம் சுபிட்சம் அடைச்சிருமா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்? அந்த மக்களுக்கு என்ன கொடுக்கணும்? கல்வியை கொடுக்கணும், விழிப்புணர்வை கொடுக்கணும், ஆன்மீக விழிப்புணர்வு, பொருளாதார விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு, சமூக நீதி. ஏன்னா இந்த மாதிரியான பெண் விடுதலை, பெண்களுக்கு கல்வி, இதெல்லாம் இல்லை அந்த ஊரில், சுத்தமாக இல்லை, மறக்கடிக்கப்பட்டது. அந்த ஊர்லேயே அரசியல்வாதி தான் இருக்கிறான். அந்த ஊரும் 1947 தானே சுதந்திரம் ஆணுச்சு. 1947 ஆகஸ்ட் 15 தானே உத்தரப்பிரதேச சுதந்திரம் நடந்துச்சு. ஏன் அந்த ஊர் மக்கள் மட்டும் இப்படி இருக்கிறான்? பீகார் மக்கள் மட்டும் இப்படி இருக்கிறான்? கேரளா இப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது, அந்த ஊரில் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான்? அந்த ஊரில் அன்னையிலேருந்து தான் தேர்தல் நடக்குது, அன்னையிலேருந்து தான் சிஎம் இருக்கிறான், அன்னையிலேருந்து தான் எம்பிக்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க, சட்டங்கள் இருக்கிறது, சட்டசபை இருக்கிறது, சட்டசபை கூடுகிறது, மக்களுக்கான நலத்திட்டங்களை போடுகிறது, கல்விக்கு நிதி ஒதுக்குது, எல்லா ஆரோக்கியத்துக்கு நிதி ஒதுக்குது, எல்லா விஷயங்களுக்கும் நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதியெல்லாம் எப்படி செலவிடப்பட்டுச்சு? யார் மூலமாக செலவிடப்பட்டுச்சு? யார் அந்த சரியானபடி செலவிட்டாங்களா? அப்போ இந்த சரியானபடி செலவிட்டும் கல்வி வளரலையா? அப்போ ஏன் கல்வி வளரல? இதெல்லாம் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் சிந்திக்க வேண்டிய கேள்விகளுக்கான கேள்விகள். ஏன் நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோம்? ஏன் நம்ம ஊர் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த மாநில மக்கள் சிந்திக்கணும். அந்த மாநிலத்தில் அரசியல்வாதிகள், அந்த அரசு சிந்திக்க வைக்கணும். இதெல்லாம் விட்டு நீ வந்து காலம் பூரா அந்த மக்களுக்கு கல்வியை கொடுக்காம, விழிப்புணர்வை கொடுக்காம,
அறிவியலை சொல்லிக் கொடுக்காமல், அரசியலை சொல்லிக் கொடுக்காமல், ஆன்மீகத்தை பற்றின மொழி புரிதலையும் சொல்லிக் கொடுக்காம, எதையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டோம். மக்கள் இன்னும் படிக்காத முட்டாளாவே இருக்கணும். எங்களுக்கு ஓட்டு போடணும். நாங்கள் அரசாண்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த பட்ஜெட் போடுற பணத்தை பூரா நாங்களே திங்கணும். ஏழை ஏழையாவே இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு பொழைக்கிறதுக்கு பைய தூக்கி தோளில் மாட்டிக்கிட்டு பேகை தூக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு பொழைக்க போகணும். எங்கள் ஊரில் பொழப்பு தரமாட்டோம், கம்பெனி கட்ட மாட்டோம், ஃபேக்ட்ரி கட்ட மாட்டோம், வேலை தரமாட்டோம், வருமானத்தை தரமாட்டோம். நாங்கள் அப்படியே தான் இருப்போம். தின்ன இடத்துல பேலுவோம், பேண்ட இடத்துல திம்போம். அப்புறம் எப்படி இந்த மாதிரி தான் சாவு வரும். மக்கள் தான் சிந்திக்கணும். அங்கேருந்து பிழைக்க வந்த மக்கள், உத்தரப்பிரதேசிலேருந்து பீகாரிலிருந்து பிழைக்க வந்த மக்கள் அவர்களாக தன்னிச்சையாக சிந்தித்து தமிழ்நாடு இப்படி இருக்குது, நம்ம ஊர் ஏன் இப்படி கேடுகெட்டத்தனமாக இருக்குது, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத சிந்தித்து அதுக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிச்சி அந்த விழிப்புணர்வை பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு, அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு, உங்களுடைய தோழிகளுக்கு அவர்களுக்கெல்லாம் பகிருங்க. ஒவ்வொருத்தராக பகிரத்தான் விழிப்புணர்வு வரும். உங்களுடைய அரசு கொடுக்காது, உங்கள் நாட்டு அரசு கொடுக்காது, கல்வியை கொடுக்காது, சுதந்திரத்தை கொடுக்காது, படிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். நீங்கள் தான் படிக்கணும், வேறு வழி இல்லை. அந்த ஊர் அரசியல்வாதி அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் தான் மக்களால் தன்னெழுச்சியாக எழுந்து தங்களுக்கான அறிவையும் தங்களுடைய வருங்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.